ஓகே, என் பேர் குமரன், வேம்பு படத்தோட சினிமாட்டோகிராஃபர், கேமராமேன், ஒளிப்பதிவாளர். படம் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு வேம்பு ரிலீஸ் ஆகிருக்கு. எனக்கு பர்சனலாக ரொம்ப ஹாப்பி. இந்த நேரத்தில் வந்து பத்திரிகை துறை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுட்டேன். படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது தான் எனக்கு பெரிய டாஸ்க்காக. அதை கண்டிப்பாக உங்ககிட்ட கொடுத்தாச்சுன்னா நீங்கள் அதை சிறப்பாக பண்ணுவீங்க அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை. வேம்புக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம் எல்லாருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் வேம்பு படம் பார்க்கறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி ஒரு வீடியோ கூட நாங்கள் போட்டுருவோம். எல்லாம் பார்த்துருக்கீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். ஒரு எளிமையான ஒரு படமாக நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் டீமாக. அந்த லைஃப்பில் இருக்கிறவங்கலாம் கொண்டு போய் சேர்க்கணும்னு ஆசைப்படுவோம். இப்போ நீங்கள்லாம் நல்லாவே சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து ஜஸ்டின் பிரபு. இது என்னோடய முதல் படம் வேம்பு. நம்மளோட முதல் படைப்பு வந்து மக்களுக்கு ஒரு கருத்துள்ள படமாக எடுக்கணும்னு சொல்லி இந்த கதையை வந்து உருவாக்கினேன். அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் தேர்வு, லொக்கேஷன் தேர்வு, அதுக்கான நடக்கடை வந்து இந்த படத்தில் நிறையவே உழைச்சிருக்கோம். எங்கள் டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஷீலா மேம் அவங்களாக இருக்கட்டும், ஹரிகிருஷ்ணன் பிரதர் அவராக இருக்கட்டும், மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், எல்லோரும் நாங்கள் எல்லாமே ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், அவர்லாம் அங்கே இருக்கிற அவைலபிலிட்டியில் எந்த அளவுக்கு இந்த படத்தை எளிமையாக காட்டலாம், அந்த மண் வாசனையோட எவ்வளோ தூரம் காட்டலாம்னு சொல்லிட்டு கேமராமேன் சாரும் ஆர்ட் டைரக்டர் அவர்களும் அதுக்காக நிறைய மெனக்கட்டு எனக்கு அந்த இடத்துல ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. அதேமாரி அந்த சூழலில் நிறைய முற்பாதைகள் இருந்தது, நிறைய கரடுமுரடான இடங்கள் இருந்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஷீலா அவர்களும் ஹரிகிருஷ்ணன் அவர்களும் ஒரு புதுமுக இயக்குனருக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அதை தாண்டி அதிகமாகவே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. அதோட அவுட்புட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிறப்பாக வந்திருக்கு. படம் நேற்று வந்து திரையரங்களில் வந்து வெளியாகிருக்கு. மக்கள் எல்லாருமே பார்த்தவங்க எல்லாருமே இந்த படம் வந்து எல்லாராலும் கொண்டாடப்பட வேண்டிய படம்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ப்ளஸ் நீங்கள் வந்து எல்லாருமே மீடியாக்கள் எல்லாருமே இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு இந்த நேரத்தில் நான் அவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். என்னோடய உழைப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கணும், மக்கள் இதை கொண்டாடணும். நம்ம ஊரில் இருக்கிற ஒரு பாரம்பரியமான கலையாக இருக்கிறது சிலம்பம். ஒரு போர்க்கலைக்கு அடிப்படையானது சிலம்பம் தான் அப்படிங்கும்போது அது நமக்கு ஒரு விமன் அதை வந்து எடுக்கும்போது ஒரு ஸ்பெஷலாக நான் ஃபீல் பண்ணேன். டேரக்டர் சொல்லும்போது அது கொஞ்சம் மனசுக்கு நெருக்கமாக இருந்தது. முன்கூட்டியே கொஞ்சம் தெரியும். இந்த படத்துக்காக வந்து அங்கே போயிட்டு அந்த மாஸ்டர்ஸ் அந்த ஒரு கலைக்குமே ஒருத்தவங்கள்ட்ட ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த ஏரியாவுக்கான ஸ்டைலை வந்து அங்கே ஒரு மாஸ்டர் இருந்தாங்க. ஷூட்டிங் ஸ்பாட்டில் போயிட்டு அரசு கண் பார்வை கொண்டு பண்ணுறாங்க. சார் அதுக்கு மக்கள் பார்த்துட்டு அதை வந்து அரசுக்கு கொண்டுட்டு போகணுன்றது தான். நாங்கள் வந்து பார்க்குறது வேறு மக்கள் பிரச்சாரம் பண்ணணும். அதை நீங்கள் கண் பார்வை கொண்டு போனால் தானே அவங்க ஏதாவது செய்வாங்க. இல்லை கண்டிப்பாக அதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் சார். படம் வந்து எல்லாருக்கும் பரவலாக ரீச் ஆகி அந்த படத்தோட மகத்துவத்தை உணர்ந்து பார்க்கணுன்றது வந்து இந்த இடத்துல நான் வந்து ஒரு கோரிக்கையாக வச்சுருக்கேன். இல்லை அப்படியெல்லாம் இல்லை சார். என்னென்னா நாங்கள் தயாரிப்பாளர் நானும் ஃபஸ்ட்டு சந்தித்து பேசும்போது ஒரு வாழ்வியலான மக்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் நானும் நம்ம மஞ்சள் சினிமாஸ் ப்ரொடக்ஷன் கோல்டன் சுரேஷ் சாரும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அந்த சமயத்தில் நாங்கள் ஒரு கதையை தேர்வு பண்ணி அவர்கிட்ட வந்து ஒவ்வொரு கேரக்டராக நான் சொன்னேன். அப்போது வேம்புன்ற கதாபாத்திரம் இது இப்படி இயல்பாக நடிக்கணும் சார் அப்படின்னும் போது நான் அவங்கள்ட்ட சஜெக்ஷன் பண்ணினேன். இந்த கதைக்கு வந்து ஷீலா மேம் அவங்க பண்ணால் கரெக்டாக இருக்கும் சார் அப்படின்னு நாங்கள் ஆப்ஷனே வைக்கல. அதேமாதிரி ஒரு கிராமத்து பையனாக இந்த படத்தில் வந்து நம்ம வந்து காமிக்கணும் ஒரு அழகாக. அது இல்லாமல் இதில் வந்து அவர் வந்து ஒரு ஃபோட்டோகிராஃபர் ரோலாக வந்து பண்ணியிருப்பார் ஒரு கேரக்டராக. அதுமாதிரி நமக்கு வந்து அந்த மண் வாசனையோட அந்த கிராமத்து வாசனையோட அந்த நிறத்தோட ஒருத்தர் வேணும் அப்படின்னும் போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும்
ஹரி பிரதரை வந்து அவர் நடிப்பு அரக்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இது வரைக்கும் ஷீலா மேமும் சொல்ல தேவையில்ல. அவங்க நடித்த படங்கள் அத்தனையுமே விருது வாங்கியிருக்கு. எங்கள் படமும் அகமதாபாத் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் சிறந்த கேட்டகரி விருதில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு ஷீலா மேமுக்கும், பெஸ்ட் ஆக்டர் அவார்டு ஹரி பிரதருக்கும் கிடச்சிருக்கு. கிராமத்து சாயல்ல கருப்பா இருக்கணும், கிராமத்து சாயல் இல்லை சார், அப்படி இல்லை சார். அவர் நான் சிட்டி கதை யோசனை அப்படி மாற்றுவேன். கிராமத்து சாயல் ஒரு பையனை பிடிக்குன்னா அப்போ கருப்பாகிறவங்களாம் கிராமத்து சாயல், அப்போ போயிட்டாங்க சிட்டியில் பண்ணணும். அப்படி இல்லை சார். நம்ம அந்த கதைக்குள்ள பொருத்தமானதுன்னு ஒன்று நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குல்ல சார். இப்போ நம்ம வந்து வெள்ளைன்னு ஒரு ஃபாரினர் மாதிரி ஒருத்தர் கிராமத்து பையனை நடிக்க வைக்க முடியாதுல்ல. அப்போ அதுக்கான கேள்விகள் நம்மள்ட்ட வரும். விசுவாசத்தில் அஜித் நடிச்சிருக்காரு, கிராமத்து சாயல் தானே. கிராமத்து சாயல் தானே. எப்படி நீங்க கிராமத்து சாயல்ல கருப்பு சேர்ப்பீங்க? அது மட்டுமே இல்லை சார், பாகுபாடு பாக்குறீங்க. அது மட்டுமே இல்லை. நம்ம எத்தனை நாளில் ஷூட் பண்ண போகிறோம், நமக்கு எவ்வளோ வந்து பட்ஜெட் கிடைக்குது, நம்ம கதைக்கு உங்களுடைய அந்த இதெல்லாம் வந்து கேமராலாம் ஒளிப்பதிவு சூப்பராக இருந்தது. ஓகே, நான் சின்ன வயசுல பார்த்த அந்த கல்யாணம் இதெல்லாம் ஞாபகம் இருந்தது. அந்த போல இதெல்லாம் போட்டாங்க, அதான் அழகா இருந்தது. ஆனால் இந்த இது மட்டும் கருப்பு நிறத்தை கிராமத்து சாயல் கொண்டு வராது. கருப்பு நிறத்தை மட்டும் நான் அப்படி கொண்டு வரல சார். அவர் ஒரு சிறந்த நடிகர்ன்ற அடிப்படையில் தான். அவர் இந்திய நடிகர். நானும் கருப்பு சார். சொல்லுங்க சார், நானும் கருப்பு சார். அப்படி இருந்துட்டு எப்படி கிராமத்து சாயல் சொல்லலாம்? அவரு மண் வாசனையோட ஒரு முகம், அதுதான் எனக்கு தேர்வானது. சரி சார். தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு பாலியல் கல்வி தேவையா, சிலம்பம் கல்வி தேவையா? ரெண்டுமே தேவை சார். அதையே மென்ஷன் பண்ணவே இல்லை. இல்லை சார், இந்த கதையில நாங்கள் அதுதான் சொல்லுவோம். பண்ணிக்கலாமே, படம் நல்ல படம், நல்ல விஷயம் சொல்றீங்க, அது ஒரு விஷயம் பண்ணிக்கலாமே. இப்போ நம்ம பாலியல் கல்வி வந்து தேவைன்றதா பண்ணும் சார். நம்ம இதுல வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து தான் எடுக்கணும். அதை தாண்டி பெண்களெல்லாம் கல்வியே சொத்ததே கிடையாது. அவங்க மென்ஷன் பண்ணிங்களா ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை சார், அது இருந்துச்சு சார். நான் சின்ன வயசுலாம் பார்த்துருக்கேன். ஒரு வந்து கிராமத்தில் வந்துட்டு பாலியல் கல்வி வந்து எடுத்திருக்காங்க. நான் சின்ன வயசுல பார்த்துருக்கேன். ஆண்களுக்கு தனியாக எடுத்திருக்கேன். இருக்கு எல்லாமே. நான் என்எஸ்எஸ்லாம் படிக்கும்போது நாங்களே போய் பண்ணுவோம். என்சிசி என்எஸ்எஸ்லாம் இருக்கும்போது காலேஜ் வழியாக போய் இதெல்லாம் பண்ணுவோம். எல்லா விழிப்புணர்வும் நான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரிலாம் போய் எல்லா கிராமமும் அந்த மாதிரி தான் ஒரு. ஏன்னா அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இன்னும் சில விஷயங்கள்லாம் கிடைக்கல உள்ள நான் பார்த்தேன்னு சொன்னார். எனக்கே வியப்பாக இருந்தது. ஸோ இது ஒரு விழிப்புணர்வாக நம்ம பண்ணுவோம். நம்ம போய் திணிக்க தேவையில்ல, நம்ம கவர்மெண்ட் கேட்க முடியாது. நம்ம மூலியமாக என்ன பண்ணணும் தான் நாங்கள் இது பண்ணுவோம். தொடர்ச்சியாக சிட்டி படங்கள் பண்ணியிருந்தீங்க. இல்லைண்ணா, எனக்கு ஆக்சுவலாக வந்து ரொம்ப வந்து ஏபிசின்னு பிரிச்சுருக்காங்க. தெரியல, எப்படி பார்க்கணும்னு தெரியல. தப்பாக நினைக்கிறேன். உங்கள் டேரக்டர் மாதிரி எங்கள் டேரக்டர் மாதிரி இல்லை, அப்படி இல்லை. என்னன்னா நம்ம அப்படி தான் டேர்மாக பேசுகிறோம்ல. ஏபிசி கிராமத்துக்கு அவரே கேட்டார்ல, சிட்டி படம் கிராமத்து படம். ஏன்னா கிராமங்கள் படங்கள் வந்து நிறைய இன்னும் பண்ணணும். நிறைய அங்கே கதைகள் இருக்குது, அழகான கதைகள்லாம் சொல்லணும்னு ஆசை. ஸோ அதெல்லாம் நான் இந்த படம் தேங்க்யூ. அவங்க ட்ரெயினிங் சொன்னாங்க, நீங்களும் ரொம்ப அந்த கஷ்டப்பட்ட மாதிரி அந்த முடிச்சுக்கிட்டே எனக்கு கொஞ்சம் அது மாதிரி யோசிக்கலாம்னு நினச்சேன். என்னன்னா அடிபட்டவொடனே ரெகுலராக அந்த கண்ணை இப்படி வச்சுட்டு நடிக்காமல் கொஞ்சம் கண்ணை தெரியுற மாதிரி நடிக்கலாம். விஷால் வந்து அந்த படத்தில் ஆமாம், அது கண்டிப்பாக எல்லா ஆக்ட்ரஸுமே அது கண்டிப்பாக இருக்குது. நான் நினச்சாலே பார்த்தாலே திருப்பியும் இருக்குது. அது இல்லாமல் இல்லை. டேரக்டர் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஷோ போடுறேன் அன்றைக்கி முதல் நாளே தரங்கலை எப்படி இருக்குது வர மக்கள்கிட்ட? இல்லை, ப்ரெஸ் ஷோ வந்து மிஸ் பண்ணது வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் சாரி கேட்டுருக்கோம். ஏன்னா எங்களால் தவிர்க்க சில விஷயங்களால் முடியல. ரொம்ப ட்ரை பண்ணோம். ஆனால் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இப்போ தர ஆதரவு வந்து அதோட சூப்பராக இருக்கணும் நான் ரொம்ப நம்புகிறோம். போகிற இடம்லாம் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு சென்டிமெண்ட்டாக இதுவாக இருக்குது. ஆனால் கடைசியில் ஜெயிச்சிடுறாங்க. ஆமாம், அதுதான் ஒரு சார். பாசத்துல நடிப்பு அரக்கன் அப்படின்னு சொல்லிட்டாரு சார். சூர்யா தானே நடிப்பு அரக்கன் சார். யாருக்கு அந்த பட்டம்? எந்த அரசனும் இல்லை, அரசனும் இல்லை சார். நான் வந்து நார்மல் ஒரு நடிகன், வளர்ந்து வர நடிகன். நான் ட்ரை பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட் நீங்கள் ரொம்ப ஆக்சுவலாக ப்ரெஸ் தான் வந்து என்னை ரொம்ப வந்து மோட்டிவேட் பண்ணுறீங்க. ஒரு படமும் நான் கண்டிப்பாக இன்னும் நான் நிறைய படம் நடிப்பேன் மோட்டிவேட் பண்ணி. ஸோ நன்றி. நான் அரக்கணும் இல்லை, அரசன்லாம். மஞ்சள் சினிமா கிருஷ்ணகிரி பக்கம் ஜாதி இந்த படத்தில் அதை காமிக்க ரஞ்சித்தோட ஹீரோ ஜாதி எதுவும் காட்டுற மாதிரி தெரியல. வேண்டாம் முடிவு பண்ணிட்டீங்களா? இல்லை சார், நாங்கள் அதுக்குள்ளேயே வரல சார். எல்லாம் சமத்துவமாக இருக்கணும், அதுதான் சார் எங்களோட ஆசை. ஒற்றுமை தான். எல்லாரும் வந்து ஒரு மண்ணின் மைந்தர்கள். அது எப்பவுமே எங்களுக்கு இருக்குது. நாங்கள் எந்த இடத்துலையுமே அப்படி பாகுபாடு பார்க்கறதில்ல. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.